நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பிரச்சனையும் சரியாயிடும் இதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போய்கிட்டே தான் இருக்காங்க மக்கள். ஆனால் மேலும் மேலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தம்பி அஜித்குமாருடைய மரணத்தையே இன்னும் நம்மளால் மறக்க முடியல. கொடூரமான மரணம், அதையே நம்மளால் இன்னும் மறக்க முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம தம்பி கவின் அவர்கள் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கார். இது என்ன, இதெல்லாம் ஒரு எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். ஒரு உயிருங்க. இன்னொன்று அடுத்தவங்க வீட்டு பையனை வெட்டுறதுக்கு நீங்கள் யாருங்க நான் கேட்குறேன். பிடிக்கலையா ஒரே வார்த்தை பேசி முடிவு பண்ணி இனிமேல் உங்கள் பையன் எங்கள் பொண்ணு விஷயத்தை தள்ளிடக்கூடாது, முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போட்டோம், சிஸ்டர் அவங்க வேலையை பார்த்து அவங்க போயிட்டே இருக்கட்டும், அவள் தான் விதி. சார் நான் என்ன கேட்குறேன், இது சால்வேஷன் நிறைய வேலை இருக்குது சார். அதுக்காக ஒருத்தனை விட்டதா எவ்வளோ பெரிய தவறு. இன்றைக்கி சுபாஷினி சிஸ்டர் சொல்கிறாங்க எங்களுக்குள்ளே இருக்கிற ட்ரூ லவ் தான் இந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரினா, இது நீங்கள் அப்பா கிட்டே பேசிக்கணும். ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒரு சால்வேஷன் பண்ணியிருக்கணும். எங்கள் அப்பாவை விட்டுருங்க, அவர் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறீங்க. அதாவது இது என்ன சொல்கிறது, ஒரு இழந்த வீட்டுக்கு இருக்கிற பெரிய பாதிப்பை விட உங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணதில் தப்பே இல்லை. நியாயப்படி பார்த்தா உங்கள் தம்பியை சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது எந்த வகையில் நியாயம்?